ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவோட முயற்சியால் வந்து ஒரு வேலை வந்து கிடைக்க போகுதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பாவோட ஃப்ரெண்டு கையில் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து வேலை வாங்கித்தாங்க உங்கள் ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை வந்து மீட் பண்ண வந்து வராங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை வாங்கி தரணும்னு வந்து என்கிட்ட வந்து கம்பல் பண்ணாங்க. அதனால் வந்து நாளைக்கு வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்டிங் கார்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் முன்ன பின்ன தெரிஞ்சவங்களே வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சுக்கு 2 குழந்தைங்க வந்து சொன்னதுனால வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து வேலை ஏற்பாடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மனுஷன்தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து நான் கூட இதை வந்து பற்றி நினைக்கல. வெண்பா நீ வந்து நினச்சிருக்க, உண்மையிலே உன்னை நினச்சி எனக்கு வந்து பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து என்னை வந்து ஸ்கூல் விட்டு நீ வந்து அந்த இடத்துல போயிட்டு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறமா அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து சொன்னது சரிடா செல்லணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. நான் எப்படியாவது வந்து வேலை இந்த இடத்துல வந்து கிடைச்சிட்டா நம்ம வந்து யாருக்கும் வந்து எதிர்பார்க்க தேவையில்ல, வெண்பாவுக்கு வந்து என்ன தேவையோ நம்மளே வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெருச்சாளி போயிட்டு வேலைக்காக வந்து ஃபைலோடு வந்து இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியுமே வந்து அங்கே வந்து வேலைக்காக வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க. ஸ்க்ரீனில் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பெருச்சாளி சும்மா இருக்குமா, பெரிய பெருச்சாளிக்கு வந்து கால் பண்ணுறேன். பெரிய பெருச்சாளி யார் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க. அவளுக்கு வந்து கால் பண்ணி என்ன ரஞ்சிதா இன்டர்வியூக்கு போனால் என்ன ஆச்சு, எதுக்கு திடீர்னு கால் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மல்லி என்னன்னு தெரியல, நான் இன்டர்வியூக்கு வந்த இடத்துலேயே வந்து அவளும் வந்து வந்திருக்கா, ஒரு வேளை வந்து அவள் வேலை தேடி தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரஞ்சிதா, அந்த மல்லி வந்து வேலை கேட்டு வந்திருக்காளா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதுவும் அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யார் கொடுத்தது, அவ்வளோ பெரிய இடத்துல எப்படி அவளுக்கு வந்து வேலை தருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா சும்மா தாங்க உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பெருச்சாளி போயிட்டு என்ன மல்லி வேலைக்காக வந்தியா, கண்டிப்பாக வந்து உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, என்னுடைய ஃபைலில் இருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்டை பார்த்தியா, எனக்கே வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல, இந்த கம்பெனியில் நீ வந்து ஒன்றுமே படிக்கல, உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து வராங்க. வந்தது பார்த்தீங்கன்னா என்ன மேடம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வேலைக்கு சேர்த்தி தான் ஆகணும். நம்முடைய வெண்பாவோட மனசுக்காக வந்து நினச்சிங்கன்னா மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்முடைய மல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா சும்மா பியூன் வேலை மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதுதான் உங்களோட வேலை, இங்கே வரவங்களுக்கு காஃபி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வருது தான், மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சம்பளம் எவ்வளோன்றதை எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நன்றியுமே வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் வந்து போச்சு. பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து வேலைக்கு போனால் சும்மா இருக்க மாட்டாளே, இவளை வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே, இவளை ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க.